அஸ்ஸலாமு அலைக்கும். மதியன் வாசிகளும் தூதர்களை பொய்யர்கள் என கருதினர். அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களிடம் சுவைஃப் கூறியதை நினைவூட்டுவீராக. நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை. எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே உள்ளது என்று சுவைஃப் கூறினார். அளவை முழுமைப்படுத்துங்கள், குறைத்து விடாதீர்கள். நேர்மையான தராசு மூலம் நிறுத்து கொடுங்கள். மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள். உங்களையும் முந்திய படைப்புகளையும் படைத்தவனுக்கு அஞ்சுங்கள் என்று சுவைப் கூறினார். நீர் சூனியம் செய்யப்பட்டவர்தான் என்று அவர்கள் கூறினர். நீர் எங்களை போன்ற ஒரு மனிதர் தவிர வேறில்லை. உம்மை பொய்யராகவே கருதுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். நீர் உண்மையாளராக இருந்தால் வானத்தின் ஒரு துண்டை எங்கள் மீது விழச் செய்வீராக என்றும் கூறினர். நீங்கள் செய்பவற்றை என் இறைவன் நன்கு அறிந்தவன் என்று சுவைப் கூறினார். அவரை பொய்யரென கருதினர். எனவே மேகத்தால் நிழலிடப்பட்ட நாளின் வேதனை அவர்களை தாக்கியது. அது மகத்தான நாளின் வேதனையாக இருந்தது. இதில் தக்க சான்று இருக்கிறது. அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை. முகம்மதே, உமது இறைவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையோன். இது அகிலத்தின் இறைவனால் அருளப்பட்டது. எச்சரிக்கை செய்வோரில் முகம்மதே நீர் ஆவதற்காக உமது உள்ளத்தில் தெளிவான அரபு மொழியில் நம்பிக்கைக்குரிய ரூஹ் இதை இறக்கினார். இது முன்னோரின் வேதங்களிலும் உள்ளது. இஸ்ராயலின் மக்களில் உள்ள அறிஞர்கள் இதை அறிந்து ஏற்று இருப்பது இவர்களுக்கு சான்றாக இல்லையா? இதை அரபியர் அல்லாத ஒருவருக்கு அருளி அவர் இவர்களுக்கு அதை ஓதி காட்டியிருந்தாலும் அதை நம்பி இருக்க மாட்டார்கள். இவ்வாறே குற்றவாளிகளின் உள்ளங்களில் இதை புகுத்தி விட்டோம். துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் காணாத வரை அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்கள் அறியாத நிலையில் திடீரென்று அவர்களிடம் அது வந்துவிடும். எங்களுக்கு அவாசம் அளிக்கப்படுமா என்று அப்போது அவர்கள் கேட்பார்கள். நமது வேதனையா அவர்கள் அவசரமாக தேடுகின்றனர். அத்தியாயம் 26 வசனம் 175 முதல் 204 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.